நான் உங்க அட்வைசர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்காந்து கொண்டும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் மேரேஜ் செல்லும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமானா, ஃபஸ்ட்டு கல்யாணம் இந்து முறைப்படி நம்ம ஓமகுண்டத்தை 3 வாட்டி சுற்றி வந்து தாலியை கட்டிங்கன்னா ஊராளுங்களை கூப்பிட்டு அதுவே சட்ட ரீதியாக செல்லும். சரிங்களா? அந்த கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்ததும் செல்லும்னு எக்கச்சக்கமான பேர் கேட்குறாங்க. சார் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் வேலிட் இல்லைன்னுங்க. சர்டிஃபிகேட் ஒன்றை வச்சுமே உங்கள் கல்யாணம் நிரூபிக்கிறது இல்லை. ஓமகுண்டத்தை சுற்றி இந்து முறைப்படி தாலி கட்டி ஆளுநர்களை கூப்பிட்டு ஓமகுண்டத்தை 3 வாட்டி சுற்றி வந்து கரத்தை அவங்க கை பிடிச்சிங்கன்னா தாலி கட்டிங்கன்னா கல்யாணம் சமம், வேலிட் கல்யாணம் அப்படின்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ அலகாபாத் ஹைகோர்ட் அதையே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அதாவது இந்திய மேரேஜ் ஆக்ட், இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இந்திய திருமண சட்ட பிரகாரம் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே உரிமை இருக்கு, அதாவது சட்டப்படி செல்லும் அப்படின்னீங்கன்னா சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் சட்டப்படி செல்லாதுங்க. ஓமகுண்டத்தை சுற்றி வந்து 3 வாட்டி சுற்றி வந்து இந்து முறைப்படி ஆளுங்களை கூப்பிட்டு நான் இதில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாவே சட்டப்படி செல்லுன்னு இருக்காங்க. அப்போ இது பக்கா மேரேஜ், சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் மேரேஜ், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் வர்றாங்க, சார் டைவர்ஸ் வாங்கணுமா, ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் இல்லை அப்படின்னா, இல்லைங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டுமே வேலிட் இல்லைங்க. நீங்கள் முறைப்படி 3 ஓமகுண்டத்தை சுற்றி வந்து ஆளுங்களை கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தாலி கட்டியிருந்தாவே செல்லுன்றாங்க. சர்டிஃபிகேட் மட்டுமே அதை வச்சுமே மட்டுமே உங்கள் கல்யாணம் நிரூபிக்கப்பட வரதில்லை. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் டைவர்ஸ் வாங்காமல் அடுத்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது கல்யாணம் பார்க்குறவங்க சப்போஸ் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கேளுங்க, உங்கள் மேலே மெயின்டெனன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்க பசங்க மேலே மெயின்டெனன்ஸ் இருக்கா, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இருக்கா, மெயின்டெனன்ஸ் கேஸ் இருக்கா, டைவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கா, டைவர்ஸ் ஆயிருக்கா, ஜுடிஷியல் செப்பரேஷன். ஏன்னா இப்போ நம்ம மாடமேட்டி ரங்கராஜ் இருக்கா, அந்த மாதிரி ஜுடிஷியல் செப்பரேஷன் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ண முடியாது. சரிங்களா? திருமணம் அவங்க அது லிவிங் ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் அங்கீகரிக்கப்படுறது வந்து ரெண்டாவது திருமணம் டைவர்ஸாக இருக்கணும். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாளைக்கே அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா மெயின்டெனன்ஸு, டொமஸ்டிக் வயலன்ஸு, வரதட்சணை கொடுமை இதெல்லாம் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுங்க, பாருங்க, உங்களுக்கு படித்து தெரியும் இல்லையா, டைவர்ஸா ஜுடிஷியல் செப்பரேஷனா அப்படின்னு போய் பக்கத்தில் இருக்க வக்கீல்கிட்ட போய் கேளுங்க, காமிச்சு ஜட்ஜ்மெண்ட் காப்பி தயவு செஞ்சு மறக்காமல் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கெட்டாவது திட்டாலும் பரவாயில்ல, பிள்ளையோட வாழ்க்கை திருப்பி ரெண்டாவது வாட்டி போய் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கி பாருங்க, போய் விசாரிங்க, விசாரிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டாவது கல்யாணம். இது நம்ம சேனலை தயவு செஞ்சு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.